இப்ப இருக்கிற கத்தாரை வந்துட்டு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். 2022லயே வந்துட்டு அவ்வளோ டெவலப் ஆயிட்டு கத்தார். அது மாடல வந்துகிட்டு நம்ம பார்த்திருக்கோமா? இல்ல தானே. இது 1930 காலப்பகுதிகள் எல்லாம் கத்தார் வந்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத ஒரு ஃபுல்லாவே கைவண்ணமா செஞ்சு நமக்காக வேண்டி பார்வைக்காக வச்சிருக்காங்க. பாருங்க கடல்ல வந்துகிட்டு இவ்வளோ போட் எல்லாம் நிக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கக்குள்ளே உங்களுக்கு விளங்கும். இது 1930 காலப்பகுதிகள்ல வந்துட்டு இந்த கடல் பகுதிகள்ல வந்துட்டு அவங்களுடைய வீடுகள்லாம் வந்துட்டு இப்படித்தான் இருந்திருக்கு பாருங்க. பின் ஜாசிம் அல்தானி பேலஸ் தான் வந்துட்டு இப்ப பார்க்கிறோம். பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த காலத்துல பாருங்க எப்படி இருக்கு அவங்களுடைய கைவண்ணம் எல்லாம் எப்படி இருக்கு. அழகா வந்துட்டு அவங்க அப்படியோ செஞ்சிருக்காங்க அதே மாதிரி. அந்த ஏரியாவுல கடல் இருந்திருக்கு. கடல் பகுதியை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. அவ்வளவு அழகா வந்துட்டு இதெல்லாம் அமைச்சிருக்காங்க. பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகா இருக்குது. கடல் வந்துட்டு எப்படி செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா பாருங்க இவ்வளவு அந்த ஒரு வெள்ளை கலரான ஒரு கல்லை எடுத்து அது கலர் போட்டு இந்த மாதிரி கடல் மாதிரி செஞ்சிருக்காங்க. மிர்கபேரியா வந்துட்டு எப்படி இருந்துக்கு அப்படிங்கிறத பாருங்க. இது வந்துட்டு இந்த மிர்கபேரியா சைட் பாருங்க. அண்ணா இருக்கு அந்த பள்ளிவாசல், பெரிய பள்ளி அண்ணா இருக்குது. சூக்குவாக்க பகுதி வந்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. அதுக்குள்ள இருக்கிற சூக்குவாக்க ஃபுல் இருக்கிற பள்ளிவாசல்லாம் இருக்குது. அடுத்து கப்பல் தானே இது பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. அழகா வந்துக்கிட்டு அவங்க குட்டி குட்டி பல்ப் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்குது. நீங்க உங்களுடைய ஏண்ட அளவுக்கு நீங்க ஈவினிங் டைம்ல வந்து பார்க்கறதுக்கு பாருங்க. இதுக்குள்ள ஒரு மணிக்கூடு கோபுரத்தையும் பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு. பாப்போம் டைம் என்னன்னு பார்க்கலாம். அதுல டைம் வந்துட்டு கரெக்டா 8 மணின்னு நினைக்கிறேன். சரியா 8 மணி நைட்டு. நைட் வியூ. கற்பனையை வந்துக்கிட்டு அப்படியே ஒரு அவுட்புட் ஆக்கி மக்களுடைய பார்வைக்கு அப்படியோ செதுக்கி செஞ்சு இப்படியோ இப்படி வச்சுக்கிறது இருக்குது இல்லையா பார்க்கறதுக்கு. பார்க்கக்குள்ள உண்மையே அவ்வளோ அழகா இருக்குது. இது நிறைய படிப்பினையை தருது. கண்டிப்பா நீங்களும் வந்து இந்த இடத்த வந்துட்டு கரெக்டா இந்த லொக்கேஷன் எங்க அமைஞ்சிருக்குன்னு சொன்னா ஓல்டு போர்ட்ல இருக்கிற இந்த கண்டெய்னர் யார்டு இருக்கு இல்லையா, அந்த கண்டெய்னர் யார்டுக்கு ஆப்போசிட் சைட்லேயே வந்துட்டு இவங்க அந்த அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. ஈவினிங் டைமில் பார்க்குறதுக்கு உண்மையிலேயே ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலிங்காக இருக்குது. கண்டிப்பாக என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட வந்துட்டு இந்த இடத்த வந்துட்டு விசிட் பண்ணி பாருங்கள்.